ரொம்ப நாளா ஒரு கேள்விக்கு விடை தேடிட்டு இருக்கீங்கல்ல? வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல? கடவுள்கிட்டயோ பிரபஞ்சத்துக்கிட்டயோ ஒரு சிக்னல் கேட்டீங்கல்ல? இதோ அந்த சிக்னல். பிரபஞ்சம் உங்ககிட்ட நேரடியா வந்து பேசாது பாஸ். உங்க மனசுல திடீர்னு தோன்ற அந்த ஒரு எண்ணம், இன்ட்யூஷன், நீங்க அடிக்கடி பார்க்கிற அந்த ஒரே மாதிரியான எண்கள், ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் லைக் 1111, சம்பந்தமே இல்லாம நடக்கிற சில சந்திப்புகள், கோஇன்சிடென்சஸ், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. பிரபஞ்சம் உங்ககிட்ட காற்றம் வழிகள். இப்படியே போய்கிட்டு இருந்தா வாழ்க்கை மாறாது. வேற வழியில போன அது உங்ககிட்ட கத்திட இருக்கு. நீங்க தான் காது கொடுத்து கேட்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த சிக்னல்களை அலட்சியப்படுத்த போறீங்க? இந்த நொடி, இந்த வீடியோவை பார்க்கிற இந்த நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையோட திருப்புமுனை. பிரபஞ்சம் காற்ற வழியில நடக்க தயாரா இருக்கிறவங்க மட்டும் காமெண்ட்ல "ஐ எம் ரெடி" என்று டைப் பண்ணுங்க. உங்க புது வாழ்க்கை இப்போ ஆரம்பிக்கட்டும். வாங்க வீடியோ உள்ள போகலாம். வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? நான் நினைச்சது எதுவுமே நடக்காதா? நான் போற பாதை சரிதானா? இந்த கேள்விகள் தூங்கும்போது கூட உங்களை துரத்துதா? வெல்கம் பாஸ், நீங்க தனியா இல்ல. நாம எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கோம். ஒரு மேஜிக் நடக்கணும், வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த மேஜிக் தினமும் உங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்கு. பிரபஞ்சம் தினமும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கு. நாம தான் அதை கவனிக்கிறதில்ல. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தின் மொழிய நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பிரபஞ்சம் உங்ககிட்ட எப்படி பேசும்? அதுக்கு வாட்ஸ்அப் கிடையாது, மெயில் கிடையாது. அதோட மொழி பொத்திசைவு மற்றும் உள்ளுணர்வு. சில உதாரணங்கள் சொல்றேன், உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்க. நீங்க ஒரு பிரச்சனையை பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ரேடியோல ஒரு பாட்டு ஒலிக்கும், அல்லது டிவியில யாரோ பேசுவாங்க. அதுல உங்க பிரச்சனைக்கான விடை இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத ஒரு நம்பரை பத்தி நினைப்பீங்க. அன்னைக்கே அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு புது தொழில ஆரம்பிக்கலாமான்னு யோசிப்பீங்க. மனசுக்குள்ள வேண்டாம், இது செட் ஆகாதுன்னு ஒரு குரல் கேட்கும். ஆனா அதை மீறி செய்வீங்க. கடைசியில நஷ்டம் வரும். இதெல்லாம் தற்செயல் கிடையாது தலைவா. பிரபஞ்சம் உங்க தோள்ல தட்டி இதுதான் வழி, இத கவனின்னு சொல்ற தருணங்கள் இவை. நமக்கு பயம், நமக்கு சந்தேகம், இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு யோசிச்சே அந்த வாய்ப்புகளை நழுவ விடுறோம். பிரபஞ்சம் உங்களுக்காக கதவை திறந்தா நீங்க தான் உள்ள போகணும். அது உங்களை பிடிச்சு உள்ள தள்ளாது. இப்போ கேளுங்க, நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. இதுவும் பிரபஞ்சத்தின் ஒரு திட்டம்தான். இவ்வளவு நாளா நீங்க எதை தேடிட்டு இருந்தீங்களோ அதுக்கான விடை உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. அந்த முதல் அடியை எடுத்து வைங்க. பயம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பயத்தையும் தாண்டி உங்க உள்ளுணர்வை சொல்றத செஞ்சீங்கன்னா பிரபஞ்சம் மொத்தமும் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நீங்க மாறணும். உங்க பார்வைய மாத்தணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரபஞ்சம் காட்டுற சிக்னல்களை கவனிக்க ஆரம்பிங்க. இனிமேல் எனக்கு நேரமே சரியில்லைன்னு சொல்லாதீங்க. நேரம் எப்பவும் சரியாதான் இருக்கு. நாம தான் கடிகாரத்தை பார்க்காம இருக்கோம். பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய பரிசை தயாரா வச்சிருக்கு. அதை வாங்கிக்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க. அந்த தகுதி வேற ஒன்னும் இல்ல, நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன பொறியை ஏற்படுத்தி இருந்தா அந்த பொறிய அணையாம பாத்துக்கோங்க. பிரபஞ்சம் காட்டுற வழியில நடக்க தயார்னா காமெண்ட்ல "ஐ ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ்" அப்படின்னு ஒரு உறுதியான பதில பதிவு பண்ணுங்க.